வணக்கம். தேனி சமையலில் நிலக்கடலை பருப்பு சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பச்சை நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வாணலில் நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கிடலாம். அதில் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நான் இன்றைக்கி சட்னி செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 7 வத்தல், 4 பல் பூண்டு, கொஞ்சம் புளி. ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காஞ்சதும் வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வத்தலை போட்டு வத்தல் கருகாமல் நல்லா வதக்கிடுவோம். புளியும் அதோடு சேர்த்து போட்டுக்கிடலாம். இதுக்கப்புறமா நம்ம நிலக்கடலை பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே வறுத்த கடலைங்கிறதுனால நம்ம ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லேசாக கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக தண்ணி விட்டு நம்ம வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி இதை கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கிடலாம். இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம இதை அப்படியே சட்னி மேலே கொட்டிட வேண்டியதான். இப்போ நமக்கு நிலக்கடலை பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி, தோசை தவிர ப்ரெட் சாண்ட்விச், அப்புறம் சப்பாத்தி ரோல், இது எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.